இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாத்தை கடைபிடிப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் தங்களுக்கு வசதியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மாத்திரம் கடைபிடிக்கிறார். சில பேருக்கு ஐவேளை தொழுகை ஈஸியா இருக்கும், வருவாரு தொழுவாரு கிளம்பிடுவார். மற்ற விஷயங்கள் வியாபாரத்தில் அல்லாஹ் சொன்ன உத்தரவை, சொந்த பந்துகள் ரீதியாக அல்லாஹ் சொன்ன உத்தரவை, ஏனைய மக்கள் மத்தியில் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய இஸ்லாமிய ஒழுங்கு எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள். ஐவேளை தொழுகிறது இல்லை, அவ்வளவுதான் என்னுடைய இஸ்லாம். இன்னும் சிலர் பொருளாதாரத்தை தர்மம் செய்வார்கள், தொழுகையில ஈடுபட மாட்டார்கள். இன்னும் சிலர் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள், உம்ராவிற்கு செல்வார்கள், இஸ்லாத்தின் ஏனைய கடமைகளை கூறுகளை புறக்கணித்து விடுவார்கள். அப்ப இஸ்லாம் என்பது நம்முடைய வசதிக்கேற்ப, நம்முடைய சௌகரியத்திற்கேற்ப பின்பற்றுகிற மார்க்கம் அல்ல. ஹஜ் நமக்கு அதை கற்றுத்தரவில்லை. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன் என்பதை. அல்லாஹ் வட்டியை விட சொல்றானா? லாப நஷ்ட கணக்கு நான் பார்க்க மாட்டேன், வட்டியை விட்டுருவேன். அல்லாஹ் தீமையான பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்கிறானா? வேண்டாம், அதன் மூலம் வரக்கூடிய வருவாய் வேண்டாம், அதை நான் விட்டு விடுவேன். ஆடு மேல கத்திய வைக்கிறது ஈஸி, மாடு மேல கத்திய வைக்கிறது ஈஸி. அல்லாஹ் சொன்னால் என்னுடைய மன இச்சையை நான் அறுப்பதற்கு தயார் என்று வரணும், அதுதான் கஷ்டம். மன இச்சையை கட்ட வைத்து விட்டு அதனை அறுத்து எறிந்து விட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு உள்ளத்தை பெறுவதுதான் சிரமம். அதை நாம் அல்லாஹ்ட்ட வேண்டும். இப்ராஹிம் நபியின் குடும்பம் அந்த அர்ப்பணிப்பை, அந்த கட்டுப்படுதலை நமக்கு சொல்லித் தருகிறது.